தேவனுடைய பிள்ளையே, ஆவியான உறவாக இருக்கும்படி விரும்புங்கள். ஆபிரகாம் கர்த்தர் பேசினார். அவனுக்குள்ள இந்த ஜீவன் வைத்தவுடன் அவன் பலனடைந்தான். அவனுக்காக கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கும் கர்த்தரோடு இருந்தான். அடுத்தது யாக்கோபை கொடுத்தார். யாக்கோபும் கர்த்தரோடு இருந்தான். யாக்கோபு நிறைய மிஸ்டேக் பண்ணான், இருந்தாலும் கர்த்தரோடு வந்துட்டான். மக்களோடு தேவன் வாழ விரும்பினார். மக்களோடு தேவன், சொல்லுங்க, மக்களோடு தேவன் வாழ விரும்பினார். மக்களோடு இசைந்திருக்க விரும்பினார். தேடினார். முதல்ல அவர் தான் தோட்டத்தை விட்டு தருத்தினார். தருத்திட்டு அவரே தேடி வரார். யாராவது ஒரு மனுஷன் எனக்காக என்னுடைய எண்ணத்தை புரிஞ்சு கொண்டு வரமாட்டானா? ஒருத்தன் வரமாட்டானா? அப்படி யோசிச்சு ஒரு ஏனோக்க மாட்டான். அப்படியே யோசிச்சா இருக்கார். காலம் போயிடுச்சு. அவனுக்கு இன்னும் யாராவது வருவானா? ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிட்டார் பேசுறதுக்கு. பாப்பா, நீ என் கூட பரலோகத்தில் பேசிட்டு எனக்கு பரலோகத்தில் பேசு. நோவாகிட்ட பேசிட்டே இருந்தார். சரி, நீ கொஞ்ச நாள் இங்கே இருப்பா பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் யாரையும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியவில்லை. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் செலக்ட் பண்ணார். அப்படியே தலைமுறை தேவனுடைய பிள்ளையே, இங்க இருக்கிற உங்களோடு கூட தேவன் உறவாய் நெருக்கமாய் இருக்க விரும்புகிறார். தேடுறார். யார்? அவ்வளவு மக்கள் இருந்தார்கள். அவ்வளவு மக்கள்ல ஒரு ஆபிரகாம். அப்படித்தானே? எவ்வளவு மக்கள் இருந்தாங்க கல்தேயர்ல. எவ்வளவு ஜனம் இருந்துச்சு அப்போ. ஏதோ நோவா காலத்தில் ஜனம் கம்மியாக இருந்திருக்கலாம், யூனோக்கின் காலத்தில் கம்மியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமின் காலத்தில் திரளான மக்கள் இருந்தார்கள். ஈசாக்கின் காலத்தில் திரளான மக்கள் இருந்தார்கள். யாக்கோபின் காலத்தில் திரளான மக்கள் இருந்தார்கள். தேடி ஒரு மனுஷன்கிட்ட பேச வந்தார். சொல்றார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்வது மறைப்பனா? நான் என்ன செய்ய போறேன்? மறைச்சிருவேனா? நான் உனக்கு மறைக்க மாட்டேன். மறைக்கவே இல்லை. எல்லாத்தையும் சொல்றார். எல்லாத்தையும் ஆபிரகாம்கிட்ட சொல்றார். நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன். அவர் கண்ட தரிசனங்கள்ல ரெவலேஷன் வரலையும், வெளிப்படுத்தின விசேஷம் வரலையும் ரகசியம் இருக்குது அதுல. எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களோடு கூட உறவாய் இருக்க விரும்புகிறார். அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். பார்த்தார், இந்த மக்கள் எல்லாம் 400 வருஷம் எங்க போயிட்டாங்க? அடிமையா கொடுத்துட்டார். ஏங்க அடிமையா விட்டு கொடுத்துட்டார்? ஏன் அடிமையா கொடுத்தார்? இஸ்ரேல் மக்களை அவன் முற்றிலும் வாஷ் அவுட் ஆகணும். அவன் மைண்ட்ல இருக்கிற பழைய சிதன பாவம் எல்லாம் நீங்கணும். அவ்வளவு நீங்கணும். அதற்காக தேவன் 400 வருஷம் 430 வருஷம் உள்ள இருந்தாங்க. 30 வருஷம் அவங்க எப்படி இருந்தாங்க? மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 400 வருடம், அது ஏறக்குறைய பாடுகள் வருஷம் 253 இயர்ஸ் நினைக்கிறேன். அவ்வளவுதான் பாடுகளாக. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கண்ணீரோட இருந்தாங்க. உபத்திரவத்தில் இருந்தாங்க. அவங்க தேவன் இல்லை என்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. தேவன் இல்லை என்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சில உபத்திரவங்கள், சில கஷ்டங்கள், சில கண்ணீர்கள், சில வேதனையின் காரியங்கள் தேவன் இல்லை என்கிற எண்ணத்திற்கே நமக்கு கொண்டு வந்துடும். உபத்திரவம் 2 வகை இருக்குது. ஒன்று, உபத்திரவத்தை சத்துருவினால தேவன் அனுமதிப்பது. இன்னொன்று, உபத்திரவத்தை நாமளே உண்டாக்கிறது. உங்களுக்கு வருக அந்த உபத்திரவம் எத்தகையது? நீங்களே உருவாக்கிட்டீங்களா, இல்லை தேவன் கொடுத்த உபத்திரவமா? எப்படி வந்த உபத்திரவம்? அந்த உபத்திரவத்தை நீங்க ஏன் இதை அனுமதிச்சார்? தேவன் அனுமதிச்சார்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவன் அனுமதித்தனா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறான்னு அர்த்தம். நீங்களே உருவாக்குனீங்கன்னா நீங்க வேற ரூட்ல உங்களை கொண்டு போய் நீங்க சிக்க போறீங்கன்னு அர்த்தம். இஸ்ரேல் மக்கள் சொல்றார் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, இஸ்ரவேலே உனக்கு நீயே கேடு உண்டாக்கி கொண்டாய். அப்போ உபத்திரவம் 2 இருக்கு. நாமளே உபத்திரவத்தை உருவாக்கிக்கலாம், தேவனும் அனுமதிக்கலாம். முதல் இஸ்ரேல் மக்கள் அடிமையாயிருந்த உபத்திரவம் தேவனால் அனுமதிக்கப்பட்ட உபத்திரவம். 2வது நேபுகாத் நேச்சரால் அடிமைப்படுத்தப்பட்ட அடிமைத்தனம் இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தினாலே வந்த உபத்திரவம். 2 உபத்திரவம் ஒன்று கிடையாது. முதல்ல வந்தது தேவன் அனுமதிச்சார். இவங்கெல்லாம் பியூரிஃபை ஆக வரணும், ஒரு ஜனக்கூட்டத்தை எனக்கு ஏற்படுத்தணும், அதுக்காக அனுமதிச்சார். ஆனால் 2வது வந்த அடிமைத்தனம், இவங்க பாவம் பெருகி 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 அவரும் பொறுத்து 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 பார்த்து ஒரு கட்டத்தில் நேபுகாத் நேச்சார் கையில் விட்டார். அல்லேலூயா. அப்போ நாம உபத்திரத்தை உண்டாக்குறோமா, இல்லை தேவன் அனுமதித்து இருக்கிறாரா? தேவன் அனுமதித்தால் நிச்சயம் விடுதலை உண்டு.
நிச்சயம் உயர்வு உண்டு. நாமே உபத்திரவத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாம் அந்த உபத்திரவத்தில் மீண்டு வருவதற்கு மனம் திரும்பாத பட்சத்தில் நாம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மனம் திரும்பணும், அவர் பக்கமாக திரும்பணும். திரும்பாமல் எந்த மட்டும் நாம் மேட்டிமையோட இறுக்கத்தோட கடினமான இருதயத்தோடு இருப்போம் அப்படின்னு சொன்னால் நாம் தேவன் வைத்த லக்கை அடைய முடியாது. நாம் பிரச்சனைகளுக்கு நேராக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட விளையாடி பார்க்குறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நாம் எதை செய்கிறோங்கிறத கவனிக்கணும். தேவன் அந்த மக்களோடு வாழ விரும்பினார், அந்த மக்களோடு இருக்க விரும்பினார். அந்த இஸ்ரேல் மக்களை மீட்டு எடுப்பேன்னு கூப்பிடுறார். ஹல்லேலூயா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் உற்சாகமாக கிளம்பிட்டாங்க. 10 விதமான வாதைகள் அங்கே ஏற்படுத்தினார். ஒரே ஒரு மனுஷன்தான் ஒரு வம்சத்தையே காக்கிறதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் எழுப்புறார். ஹல்லேலூயா. நாங்கள் அந்த வம்சத்தின் ரட்சகன். அவன் யாருடைய அந்த வம்சத்தின் ரட்சகன்? ஆபிரகாமின் வம்சத்தின் ரட்சகன். நீங்கள் உங்கள் வம்சத்தின் ரட்சகன், நீங்கள் உங்கள் வம்சத்தின் ரட்சகி.